நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் சொல்லிட்டாங்க, நாள் குறிச்சாச்சு. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாக கூடாது. ஏப்ரல் 23, அதை விட முக்கியமான நாள் மே 4. நம்ம போட்ட வாக்குகள், நாம் கொடுத்த தீர்ப்பு வாசிக்கப்படக்கூடிய நாள். நீங்க தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்டா. ஓட்டு கேட்டு ரோடு ரோடா போய் நம்ம நிக்காத வடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே தூட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எடப்பாடியாரோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் விஜயோ களத்தில் நாட்டு மக்களால், வாக்காளர் பெருமக்களால் கவரப்பட்டிருக்கிறார்களா? மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த வாட்டி சப்போஸ் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வரவில்லை என்றால் அது அவருக்கு இழப்பு கிடையாது, எனக்கும் இழப்பு கிடையாது. வாயில வசம்ப வச்சு தேய்ச்ச வாய்க்கால தண்ணி வந்து வாய கூப்பிடா. எப்படி அன்று காமராஜர் இழந்தாரோ, எப்படி அன்று விஜயகாந்த் இழந்தாங்களோ, இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? ஆரம்ப காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது, நடிகர் விஜயின் மீது ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்தது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விஜயின் மீது அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலி, தான் நடித்த படம் ஜனநாயகன் 500 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திரைப்படத்தையே வெளியிட முடியாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி தணிக்கை துறையால் தடுத்து வைத்திருக்கிறது. அது குறித்து கூட வாய் பேச முடியாமல், வெளியில் அந்த உண்மையை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வலிமையற்ற, துணிவற்ற நிலையில் இருக்கிற தலைவர் விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்பது இப்ப நம்ம சமீபத்தில் பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் குட்டி எடப்பாடி விஜயும் யாரு நீ? சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிங்க. எவன்டா அந்த பெரிய பகவதி? தொடர்ந்து டெல்லிக்கு மாறி மாறி பக்கத்து அலுவலகத்துக்கு சிபிஐக்கு போறாங்க, அல்லது சிபிஐ வழிநடத்துகிற உள்துறை அமைச்சர் எங்க ஐயா அமித்ஷா கிட்ட போறாங்க. இவங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை தருவார்கள், வாக்களிப்பார்கள்? அட போட, நம்மள நம்பி நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணியை, அதிமுகவை, தமிழக வெற்றி கழகத்தை, விஜயை நிராகரிப்பார்கள். எடப்பாடியாரை நிராகரிப்பார்கள், விஜயை நிராகரிப்பார்கள். 2 பேரும் சேர்ந்துட்டா ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. சேர்ந்தா இன்னும் கூடுதலாக மக்கள் நிராகரிப்பார்கள். ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ரொம்ப பிரபலமான வரிகள்ல சொல்ல போனா, ஸ்டாலின் தான் போறாரு, டாடா பை பை சொல்றாரு. என்னப்பா காமெடி பண்ணோட சிரிக்க மாட்டா? திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உக்கர் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். நாங்க எப்படி சொன்னோம், நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இந்த ஜனங்களை எல்லாம் சும்மா சனங்களை மீண்டும் ஏமாற்றி சிம்மாசனம் ஏற திமுக கனவு காண முடியாது என்பதுதான் இன்றைய உண்மையான நிலைமை. நீ என்னடா சொல்றது? சொல்ற எங்களுக்கு தெரியும், நீ மூடு. திமுகவுக்கு கண்டிப்பா பாராட்டு விருது கொடுக்கணும். எது கொடுக்கணும்? கஞ்சா விற்பனைக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு, பிரிவினைவாத மதவாத அரசியல், திருட்டு சுருட்டு புரட்டு என்று அவங்க நடத்துறதுக்கு. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாது பஞ்சாயத்துல. 22 லட்சம் கிலோ கஞ்சா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுல 18 லட்சம் டன் கஞ்சா எங்க இருக்கு தெரியுமா? எங்க அண்ணன் பாஜக ஆள்ற ஒரிசா மாநிலத்தில் இருந்து உங்க ரயில்ல வந்தது. உங்க மத்திய அரசாங்கத்துடைய ரயில்ல வருது. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? அதனால இந்த அநீதி அரசியலுக்கு, இந்த தீய சக்தியை விரட்டுவதற்கு மக்கள் எல்லாம் தயாராகி இருப்பதுதான் அந்த மே 4. கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறோம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. தமிழக மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முன்னணியில் களத்தில் நாம் தமிழர் கட்சி நின்றிருக்கிறது. 5வது முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறது. தொடர்ச்சியாக 5 முறையும் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு
அண்ணன் அவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. அண்ணன் வந்ததே நம்மளை விமர்சிக்கிறதுக்காக தான் அப்படின்னு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் அண்ணன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குண்ணே. அண்ணன் அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக காரராகவே மாறிடுவா, திமுகவில் கூட்டி வச்சா திமுக காரராகவே மாறிடுவா போல. இன்றைக்கு அண்ணன் சொல்றாரு மக்களுடைய அங்கீகாரம் இல்லையா. மக்களோட அங்கீகாரம் இருக்கிறதுனால தானே மு க ஸ்டாலின் ஐயா விசில பார்த்தாலே பயப்படுறாரு. பயமா? உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ என்ன பெரிய பின்லேடனா? உடனே மக்கள் மிக தெளிவாக தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. மே 4 மாலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறது என்ற செய்தி தமிழ்நாட்டில் வரும். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. திமுகவை 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வீழ்த்துவோம். கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைக்கும். அதுதான் நடக்கும். யாரா நீ சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற? You are really a God gifted child. நம்முடைய தாவேக்கா நண்பர்கள் பேசினார்கள். புதிதாக திருமணம் முடித்த பொண்ணுக்கு மவுஸ் அதிகம் என்று சொல்லுவார்கள். போக போகத்தான் பழைய பாத்திரம் என்று தெரியும். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் தருவோம் என்கிறார். கேட்டுக்க. நாங்கள் மகளிருக்கு இலவசம் என்றோம். எடப்பாடி நாங்கள் ஆண்களுக்கும் இலவசமாக தருகிறோம். எதுவுமே யோசிக்க மாட்டியா? முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் தவறு என்று சொல்லவில்லை, நாங்கள் உயர்த்தி தருவோம் என்றுதான் வாக்கு கேட்கிறார்கள். ஆக மக்களிடத்தில் எங்கள் திட்டம் மீது யாராவது கை வைக்க எத்தனித்தால் அது திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிறார் என்றுதான் அர்த்தம். மாநிலத்தை முதலிடத்தில் வைத்த தலைவரின் ஆட்சியை மக்கள் ஏற்பார்களா, இல்லை டெல்லி ஷாக்களின் காலடியில் மாநிலத்தை படுக்க வைத்தவர்கள் ஆட்சியை ஏற்பார்களா என்று மக்கள் முடிவு செய்வார்கள். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டுப்புலியா, இல்ல அந்த செத்த எலியா? தமிழ்நாட்டில் இருக்கிற நட்சத்திர நடிகர்களுக்கெல்லாம் மூத்த நடிகர் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் இப்ப எங்களுக்கு ஆதரவா வந்திருக்காருல்ல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியை ஆதரிப்பதற்கு இதே பண்ணு க்ளோஸ் பண்ணதுனால சொல்லி அனுப்புனீங்கன்னா எக்ஸ்ட்ரா வீடு ஒன்னு தர்றேன். அப்படியே அவன் மேல கொலவரி அந்த அளவுக்கு நீ லவ் டார்ச்சர் பண்றாயா? ரஜினிகாந்த் ஐயாவை விமர்சனம் பண்ணிட்டு எதிர்த்துட்டு உங்க ஆதவரிசனாவும் உங்க விஜயும் தமிழ்நாட்டில் தோக்கடிச்சிருவீங்களா நீங்க? அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? என்ன நீங்க 10 பேர் துண்டை போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டுலாம் முதலமைச்சர் ஆயிருவீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருவீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்களா? வார்டு உறுப்பினர் ஆயிருவீங்களா? இப்ப சொல்றேன், வார்டு உறுப்பினராக கூட வர முடியாது. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. 2016ல நான் தான் சிஎம். சோம்புக்கு விக்க வச்சாமா நீ சிஎம் ஆயிடுவன்ற. எங்க அண்ணன் ரஜினி அரசியல் விட்டு போவதற்கு திமுகவுடைய மிரட்டல் சொன்னார். 2 நாள்ல ஏன் ஆதவரிசனா வருத்தம் தெரிவிச்சாரு, பகிரங்க மன்னிப்பு கேட்டாரு. ஏற்கனவே எங்களுடைய கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய அந்நியார் வந்துட்டாங்க, எங்க ரஜினி ஐயா வந்துட்டாரு. ஏற்கனவே எங்க உலக மகா நாயகன் எங்க கமலஹாசன் வந்துட்டாரு. இப்ப எங்க எதிரி கண்டு கெட்ட தூரத்துக்கு எதிரிகளே இல்ல. ஒரு விஜய் இருக்கிறாருங்க தமிழக வெற்றி கழகத்துல. இங்க ரஜினி, கமல், கேப்டன் விஜயகாந்த் 3 பேர் இருக்கிறாங்கன்ட்டார். இப்ப வாங்க போட்டிக்கு அப்படின்னு அண்ணன் சவால் விட்டுருக்காரு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. இலவச சத்துணவுல 460 கோடி, கிரனைட் குவாரியில 9600 கோடி, மணல் குவாரியில 13400 கோடி, முட்டையில ஊழல்ங்க, கக்கூசுல ஊழல்ங்க, கழிப்பறை ஊழல் செய்த ஒரே அரசு இதுதான். இவ்வளவு ஊழல் சொல்றீங்களே, மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? ஏதாவது பண்ணுங்கயா. ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. அவங்க கையில ஆபீஸ் ரூம் இருக்கு. யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம். பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபுல் சப்போர்ட். இதே பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய கேடுகளை. என்ன நீங்களும் போக மாட்டீங்க, பாஜகவோடையும் சேரக்கூடாதுன்றீங்க, அவங்க என்னதானே பண்ணுவாங்க? அப்படி கேளுங்க. தூத்துக்குடி விளாதி குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி 17 வயசு பொண்ணு உடல் உபாதையை கழிக்க காட்டுக்குள்ள போனா அந்த பொண்ணை காணும். எங்கனா போனார் முதலமைச்சர் அவர்கள்? ஏன் பேசல? தாவேகாவினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் பதவி வேண்டுமென்றால் என்னோடு படுக்கையை பகிர் என்று சொல்லி உங்க தாவேகா நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்த வழக்கு இருக்கு. இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்கல்ல. தென்காசியினுடைய நகர செயலாளர் ஆமீன் போக்சோ வழக்குல உள்ள போயிருக்காரு. தாவேகாவினுடைய தர்மபுரி நகர செயலாளர் சுதாகர் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு ஜெயில இருக்கார். இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? காரி மூஞ்சிலே துப்புவேன். அப்ப 41 பேர் கேள்வி கேட்டீங்கல்ல. கோயம்புத்தூர்ல மாநகராட்சி அரசு பள்ளியில மதிய உணவை சாப்பிட்ட 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. தேவையில்லாம கத்துறீங்க.
என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நீங்கலாம் டே மன்னராட்சிக்கு எதிராக நாம் ஒரு மக்களாட்சி அமைக்க போகிறோம். பண்ணையார் ஆட்சிக்கு எதிராக பாமர மக்களின் ஆட்சியை நம்ம எதிர்க்க போகிறோம். யார சொல்றான்? பெண்கள் பாதுகாப்பற்ற பெண்கள் விரோத ஆட்சியை மே 4ஆம் தேதி அகற்றப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம். நன்றி. நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய திட்டங்கள் அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம். இந்த இல்லம் தேடி மருத்துவம் திட்டம் முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் வீடு தேடி மருத்துவத்தில் என்று. யாராவது வீட்டிற்கு இந்த மருத்துவ குழு வந்ததா? அப்படி டெல்லி போயிட்டாங்களாம். அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார், கூட்டணி பேசினோம். எங்கள் தலைவர் அங்கே போயிருக்கிறார், கூட்டணி பேசுகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? நாங்கள் டெல்லிக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். நீங்கள் டெல்லிக்கு போங்கள், போய்விட்டு வாருங்கள், எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஏன் கர்ச்சிப்பை போட்டு மூடி முகத்தை மறைத்து விட்டு வருகிறீர்கள் என்பதுதான் எங்கள் கருத்து. வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. புரண்டு போடா யூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.